ஹலோ. அந்த வீடா நல்ல பெருசா இருக்குமே. வாடகை எவ்வளவு? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வேற வீடு பாருங்க. ஷேரிங்னாலும் பரவாயில்ல. ஆனா பாதியிலே வீட்டை விட்டு துரத்திடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஓகே பாய். என்ன முறைக்கிற? நான் ஒன்னும் சொல்லல. மச்சான், லாஸ்ட் டைம் ஒரு ஜீன்ஸ் எடுத்தோமே, அந்த கடை எங்க இருக்கு? ரொம்ப நக்கல்டா உனக்கு. உன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது கூட கவலை இல்லாம கடலை மிட்டாய் சாப்பிட்டு இருக்க கேரக்டரா. இப்ப எதுக்கு நீ தேவலாம் டென்ஷன் ஆகுதுக்கு? இந்த செகண்ட்ல சிங்கப்பூர் ஒன்ன மாதிரி எவ்வளவு பேர் வீடு அலைஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? தேடிக்கிட்டு இருப்பானுங்கடா. ஆனா எந்த மடையனும் வீட்டை விட்டு துரத்துற வில்லனோட சுத்திட்டு இருக்க மாட்டானுங்கடா. கூல். லைஃப் இஸ் லைக் an equation. பிளஸ் இருந்தா மைனஸும் இருக்கும். என்ன பெரிய கணித மேத ராமானுஜமாய் பேசிட்டு இருக்க பிளஸ் மைனஸ்னு? விட்டா நீ ரொம்ப பேசுவப்பா. இப்ப என்ன சொல்ல வர்ற? ஒரு நல்ல நடந்தா கூட கெட்டதும் நடக்கும். கரெக்டா. ஒரு நல்லது நடக்கும்போது கூடவே ஒரு கெட்டதும் நடக்கும். டேய், ஆக்சுவலா தனியா கெட்டது எதுவும் கிடையாது. ஒருத்தர் நல்லது நடக்குது, இன்னொருத்தன் கெட்டது தெரியுது, அவ்வளவுதான். அது எப்படிடா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நீ பண்ண தப்ப இவ்வளவு டீசெண்டா நியாயப்படுத்துற? மச்சான், நீ தான் அடிக்கடி சொல்லுவிய, துன்பம் வரும்போது வாய் விட்டு சிரிக்கணும்னு. ஏய், அதெல்லாம் நமக்கு இல்லடா, மத்தவங்களுக்கு வரும்போது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைடா, உன்னை விட திவ்யா எவ்வளவு பெட்டர்ரா. எப்படி சொல்ற? டேய், அவ உன்ன மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட கயட்டி விடாம வாணி அங்கே இருக்க வச்சுட்டு அவ எகிரிட்டா பாரு. அவ ரியலி கிரேட்ரா. விஷயம் தெரியாம சும்மா மொக்க போட்டுட்டு இருக்காத. அது வாணியோட சொந்த பிளாட். சொந்த பிளாட்டா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருப்பேனடா. என்ன ஆஃபர்? அது ஒண்ணும் இல்ல, திவ்யா எக்ஸிட் ஆன உடனே நான் ஒரு என்ட்ரி போட்டிருப்பேனே. ஏய், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஃப்ளோல வருதுன்னு கண்டதும் கொட்டி தீத்துருவியா? டேய், நக்கலா கவுண்டர் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. வீடு தேடி பாரு, அப்ப தெரியும். தேடி தேடி முட்டில உள்ள பாயா தீந்து போச்சு. மச்சான், வந்ததுல இருந்து உன்னை பத்தே பேசிட்டு இருக்க. நாளைக்கு சேர்ந்து வாழ போறேன் எங்க ரெண்டு பேருக்கும். ஏன் நல்ல சொன்னோம் தோணிச்சு உனக்கு? என்னடா சொல்லணும்? ஜாலியா இருக்கதா டிப்ஸ் குடுறா. டிப்ஸ் குடுக்கறதுக்கு நீ என்ன அஞ்சப்பர் பேரரா? ஏன்டா குயில புடிச்சு கூண்டுல அடிச்சு சித்திரவதை பண்றீங்க? மச்சான், கவலைப்படாத. கடவுள் நல்லவங்க வந்து சோதிப்பார், ஆனா கைவிட மாட்டாரு. கை விட்டுட்டாரா? அம்மா, ஐயோ அம்மா. சைக்கிள் சைக்கிள் சைக்கிள். சாரி. ஓ சாரி சாரி. ஹலோ, யார் இவன்? என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா. வழியில் பார்த்தேன், பேசிக்கிட்டு இருக்கேன். What dear, who is she? Why is she angry with you? நத்திங்களா, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். நான் உன் ஃப்ரெண்டா? ஏன் நந்திரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற? யார், நானா? நீ ஒரு பொண்ணோட வந்துட்டு என்ன சொல்றியா? யார் இவ? அதான் சொன்னனே, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவான்னு. Excuse me, may I know your relationship? He's my boyfriend. We are going to marry shortly. Hey, what are you doing? நந்தினி, சொன்னா கேளு. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. சொன்னா கேளு. Hey, சொன்னா கேளு நந்தினி. என்ன அல்வா கொடுத்துட்டானா? அன்னைக்கே சொன்னல இந்த சாஃப்ட்வேர் பகோடா கதை நம்பாதானே. ஹலோ, திஸ் இஸ் மை பர்சனல். ஓகே, என்ன பர்சனல்? அது இதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. பிரச்சனை என்னன்னு தெரியாம தலையாத. நீ சொல்லாமலே தெரியுதாடா சமோசா தலையா? என்ன தெரியுது உனக்கு? இந்த ரெண்டு டயர்ல எது ஸ்டெப்னி டிசைட் பண்ணும் அதானடா. பாரு நந்தினி, உன்னால கண்டவெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கான். நான் கண்டவனா? இந்த அஜித் குமார் அக்கா பையன் சொல்றேன். நந்தினி, will you shut your mouth? நீ என்னவோ யோகி மாதிரி பேசுற. எப்ப நீ இன்னொரு பொண்ணோட சுத்த ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே என் முகத்திலேயே முடிக்காத. அப்பா, என் லைன் கிளியர். இந்த ஸ்கூல் போட கூட்டி எங்கேயாய் போடா. பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை. Fourth floor.
வா திவ்யா. உள்ள வா. Divya, how was it? Very nice. Thanks. வீடு பிடிச்சிருக்கா? Not bad. இந்த 4 செவத்துக்குள்ள என்ன இருக்கு? இது சாதாரண செங்கலாலும் சிமெண்டாலும் கெட்டின வீடு. இது கோவிலாக்குறது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு என்ன சக்தி? ஆக்கிட்டா போச்சு. ஒரு அம்மன் சிலையை ஆலயமணி அபேஸ் பண்ணிட்டு வந்துரு. ஆக்கிடலாம். கவுண்டர் பின்ற திவ்யா. ஆமா. இந்த பிளாட் ஓனர் எங்க இருக்காரு? இங்கதான் பக்கத்துல இருக்காரு. ஏன்? இல்ல, அவர் என்ன சொல்லி கவித? ஏதோ சொன்னேன். அதான் என்னன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, பெருசா என்ன சொல்லிருக்க போற? நாங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கோம். We are newly married couples. அப்படி இப்படின்னு சொல்லிருப்ப. அதான் இல்ல. Then? உண்மையே சொன்னேன். ஓகே சொல்லிட்டாரு. இந்த ஓனர் என்ன மென்டலா? உண்மை சொன்னதா ஓகே சொல்றதுக்கு? யாருக்கு அதுல வாக்மேன் மாட்ற? ப்ராமிஸா திவ்யா, நான் உண்மைதான் சொன்னேன். இது ஒரு சினிமா ரைட்டரோட வீடு. எஸ்ஜேஸோட ரிலேட்டிவ். அப்போ எஸ்ஜே சூர்யாவா உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. நானும் அவரும் இப்படி வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி? அவரோட ஃபர்ஸ்ட் 2 படத்துல நான் தான் ஸ்டைல்ஸ். டைட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்குமே. எது? வாலியும் குஷியுமா? யா சொல்லவே இல்ல. ஃபிளாஷ்பேக்ல இப்படி தானாவா சொல்ல முடியும்? யாரை கேட்டாதான் எடுத்து விட முடியும். அது நல்ல ஃபீல்ட் ஆச்சே. இதுல போயிருக்கலாம்ல. எனக்கும் ஃபிலிம் சைடுல ஒர்க் பண்ண தான் ஆசை. ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வீட்ல மறைக்க முடியல. வீட்டுக்கு தெரியாமலே ஒர்க் பண்ண? ஆமா, 2 வருஷம் ட்ரைனிங் சொல்லிட்டு சூர்யா கூடயே வாழ்ந்தேன். குஷி படத்துக்கு அப்புறம் என்னோட அடுத்த படத்துக்கு ஹீரோ நீதான் சொல்லிட்டாரு. திவ்யா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல, பேசாம உங்க அப்பா கிட்ட பேச சொல்லி கார் எடுத்து காரை குடிக்க போயிட்டாரு. அப்புறம் என்ன, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு சினிமா கிட்ட ஆட்டா காட்டினவன் தான். அதோட அவ்வளவுதான். என்ன திவ்யா, ஒரு மாசம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு சினிமா கிட்ட ஆட்டா காட்டினவன் தான். அதோட அவ்வளவுதான். என்ன திவ்யா, ஒரு மாதிரி பாக்குற? இல்ல, போய் ஒரு சினிமாக்கார கூடவா வாழ போறேன்னு யோசிச்சேன். மாத்தி யோசி. ஒரு ஹீரோ கூட வாடுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கான். ஹலோ, ஓவரா சீன் போடாத. ஒரு காலத்துல தெரியாம சூர்யா உன்னை நடிக்க கூப்பிட்டுருக்கலாம். இப்ப அவரே நடிகர் ஆயிட்டாரு. இனிமே நீ நடிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இங்க பாரு திவ்யா, நீ தேவையில்லாம என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. நான் வீம்புக்கு பண்ண அடிச்சு சப்போஸ் எனக்கு கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனை உனக்கு தான். பாத்துக்க. கிராஸ் வென்டிலேஷன், சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட். வேற என்ன வேணும்? சக்தி, எனக்கு லேசா பயமா இருக்கு. ஏதோ ஒரு தைரியத்துல முடிவெடுத்துட்டோம். பின்னாடி பிரச்சனை ஏதாவது வந்துருமோன்னு. பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது முன்னாடியே வாழ்ந்த பக்கம் முடிவு பண்ணோம். அது கரெக்ட் தான். அப்புறம் என்ன? இல்ல சக்தி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சு அது நமக்கே பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். நான் சீரியஸா பேசுறேன், நீ ஜோக் அடிக்கிற. சரி சொல்லு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு அதுதான் லிவிங் டுகெதர்னு நினைச்சுக்க போறோம். அப்படி நினைச்சதா என்ன தப்பு? ஏன் ஃப்ரெண்ட்ஸ்களை கல்யாணம் பண்ணி கூடாதா? அது எப்படி சரி வரும்? நீ சொல்றத பார்த்தா பெரியதுக்கு ப்ரிப்பேர்டா வந்த மாதிரி தெரியுதா? சாச்சா, நான் அத சொல்லல. நம்ம கண்டிஷன்ஸ் எப்பவும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். அது எப்படி மறப்போம்? உனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தா சொல்லு. 10க்கு 10 சைஸ் போர்ட்ல பேப்பர்ல எழுதி ஒட்டி ஹால்ல மாட்டிடுறேன். இங்க பாரு திவ்யா, நம்ம வாழ்ந்து பார்ப்போம். பிடிக்கலன்னா பிரிஞ்சிடலாம். இல்ல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன், நீ கிளியரா இருக்கியா?
ஆரவத் வழங்கும் இந்த உலகத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. எதுக்கு இப்ப நீ ஆரூர்தாஸ் வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்பிக்கை தாம்மா வாழ்க்கை. ஒரு அல்பமான காதலை இழந்ததுக்காக இவ்வளவு அழகான உலகத்தை வெறுக்கிறியா நீ? என்னம்மா நீ? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஒரு கதவு மூடினா தான் இன்னொரு கதவு திறக்கும். உண்மையான அன்புங்கிறது இப்ப யார்கிட்டயுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாருமே போலியா பழகுறாங்க. எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்காக எல்லாத்தையும் திட்டாத. அவன் பேரை திட்டு, அவன் ஊரை திட்டு, பொதுவா திட்டுனா எனக்கு பர்சனலா வலிக்கும். உனக்கே உறுத்துது, நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்தையே திட்டினா அடி மனசுக்குள்ள இருக்க ஆம்புலன்ஸ் உய்யா உய்யான்னு சவுண்ட் கொடுக்கறான். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ ஸ்ரீ, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஆரம்பத்துல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அப்புறம் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லனா ஒரேடியா இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சேனலை ஓபன் பண்ணிடுவாங்க. அது அவன் சிச்சுவேஷனை பொறுத்து நந்தினி. அதுக்காக லாஸ்ட்ல ஓடுற சேனலை வச்சு ஒருத்தன் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? ஏய், என்ன லுக் விடுற? நான் ஒண்ணு மென்ஷன் பண்ணல, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மொத்தத்துல உன் பிரச்சனை காரணம் நீ தப்பா செலக்ட் பண்ணால் அதை நீ ஒத்துக்கிறியா? அது எப்படி ஒத்துக்க முடியும்? காதலுங்கிறது தானா வர்ற விஷயம். இதுல செலக்ட் பண்றதுக்கும் சூஸ் பண்றதுக்கும் என்ன இருக்கு? அது என்ன அப்படி சொல்லிட்டேன்? நாம சாப்பிடுற சாப்பாடு, நாம யூஸ் பண்ற Dress, நாம தங்குற வீடு, இதெல்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம காதலை நாம செலக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது என்ன காய்கறியா? ஏன் காய்கறியை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவீங்களா? காதலை செலக்ட் பண்ண மாட்டீங்களா? அது எப்படி முடியும் ஸ்ரீ? அது ரொம்ப சிம்பிள். பஞ்சதந்திர மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணா போதும். வெரி ஈஸி. அது என்ன பாயிண்ட்ஸ்? ஐ வில் எக்ஸ்பிளைன். பாயிண்ட் நம்பர் 1, காதல்ல பல விதம் இருக்கு. கண்டதும் காதல், காணாததும் காதல், லெட்டர் காதல், ஸ்வெட்டர் காதல், சொந்த காதல், பந்த காதல், சோக காதல். இப்படி எந்த காதலையும் விழுந்துராத. விழுந்துட்டேன்னு வச்சுக்க, காதல் கோட்டையில வர கமலி மாதிரி ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறதுக்கு கத்துக்கணும். எனக்கு புரியல, காதலுக்கும் ஓடுற ட்ரெயினுக்கும் என்ன சம்பந்தம்? தேர் யூ ஆர். நான் ஓடுற ட்ரெயின் சொன்னது கூட வர பிரச்சனைய அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு கத்துக்கணும். புரியுதா? பாயிண்ட் நம்பர் 2, காதலுக்கு கண்ணில் ஏன் சொல்றாங்க தெரியுமா? காதலுக்கு அழகு, நிறம், பேதம் எதுவும் தெரியாது. இதுவும் தப்பு. இப்பெல்லாம் அழகை பார்த்து தான் காதல் வருது, நிறத்தை பார்த்து தான் பேதம் வருது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். கண்ணு தெரியாதவங்களை பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். அவங்களால எதையுமே பார்க்க முடியாது, ஆனா எல்லாத்தையுமே உணர முடியும். சோ லவ்ங்கிறது கண்ணால டீல் பண்ற விஷயம் கிடையாது, மனசால ஃபீல் பண்ற விஷயம். That is why love is defined as blind. Got my point? Point number 3, பார்ட் டைம்ல சைட் அடிக்கிறவனை நம்பு, ஃபுல் டைமா சைட் அடிக்கிறவனை தயவு செய்து நம்பிடாத. புரியல. நீ போற இடம், வர்ற இடம், நிக்கிற இடம், நடக்கிற இடம், இப்படி எல்லா இடத்துக்கும் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறவனை தயவு செய்து நம்பாத. ஏன்னா வேலை வெட்டியே இல்லாதவன் தான் இவ்வளவு வேலை செய்ய முடியும். சோ ஒரு வெட்டி ஆபீசரை ப்ரொமோட் பண்ணாத. எப்பயாவது வந்து என்ட்ரி போடுறவனை நம்பு, ஏன்னா அவனுக்கு தான் கடமையும் தெரியும், காதலும் தெரியும். பாயிண்ட் நம்பர் 4, இந்த மெசேஜ் பண்றவனுங்க, மிஸ்ட் கால் கொடுக்கறவனுங்க, மெயில் பண்றவனுங்க, சேட் பண்றவனுங்க, இவனுங்க எல்லாம் ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லா வருவானுங்க, ஆனா காணாம போடுவானுங்க. சோ இன்ஸ்ட்ருமெண்டல் லவ் இஸ் இன்செக்யூர் லவ். ஜஸ்ட் இக்னோர் இட். The last point, இது கொஞ்சம் ஓல்ட் லாஜிக் பட் கோல்ட் லாஜிக். எவர் கிரீன் எவர் லாஸ்டிங் ஐடியா. உனக்கே தெரியும், ஏன் இந்த உலகத்துக்கே தெரியும். நீ லவ் பண்றவனை விட உன்னை லவ் பண்றவனை செலக்ட் பண்ணு. He'll be the best choice. எப்படி ஸ்ரீ இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். லவ் பண்றவனுக்கும் லவ் ரிசர்ச் பண்றவனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு குறிப்பு தான். மனசுக்குள்ள குவியலா இருக்கிற குப்பையை தோணுனா இன்னும் நிறைய கிடைக்கும். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணு. You will feel the difference. உன் டிப்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உன்னோட பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. I like it la. பாணி, உன் ஃப்ரெண்டு சந்தோஷமா கிளம்புறத பார்த்தா அதிகமா டார்ச்சர் அனுபவிச்சுற போல இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனந்த கண்ணீர் விட்டு ஆறுதலா தோல்ல தட்டி அட்வைஸ் பரிமாறிக்கிட்ட சீன்லாம் நேத்து நைட்டே ஓவர். கூடவே போராளி பொண்ணு தாய் சாங்லாம் வேற பாடியாச்சு. ஏ திவ்யா, அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யா? என்ன சொன்ன?
என்ன திவ்யா எப்படிலாம் சொல்ற? நீ தானே சொன்ன வானோட குடும்பம் தாங்க முடியலன்னு. அவ தூங்குறப்ப விடுற கொட்டை சொத்தை என்ன ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவ குளிக்க போனா 1 hour லேட் ஆகுது. உன்னோட பெர்ஃப்யூம் அவ தான் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படி என்னெல்லாமோ சொன்ன. அட பாவி, நான் எப்ப சொன்னேன்? என்ன திவ்யா திடீர்னு இப்படி பிளேட்ட மாத்திரா? ஏய், இவன் சொல்றதுல நம்பாத வாணி. சும்மா கலாய்க்கிறான். நமக்குள்ள சண்டை இழுத்து விட பாக்குறான். டோன்ட் ப்ளே சக்தி. அவ தப்பா எடுத்துக்க போறா. ஹே வாணி, I was kidding யார். சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே பண்ணேன். இப்போ நீ சீரியஸ் ஆற? வாணி கொஞ்சம் யாருன்னு பாரு. என்ன புதுசா பாக்குற? தெரியல என்ன? ஓ ஆண்டி நீங்களா? எப்படி ஆண்டி அடையாளமே தெரியாம மாறிட்டீங்க? ஆயுர்வேதிக் தெரபி, டயட்டிங், எக்ஸசைஸ் எப்படி இருக்கேன் இப்போ? நம்பவே முடியல ஆண்டி. 10 வயசு உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவ எங்க?